இனி யாராவது இட்லியை இப்படி சாப்பிடுவீங்க? பெண் டாக்டர் சொன்ன தகவல் படு வைரல். ஃப்ரிட்ஜில் இட்லி மாவு வைத்து சாப்பிடுவதால் என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என பெண் டாக்டர் குறிப்பிட்ட தகவல் தற்போது ஒவ்வொரு குடும்பத்தையும் அதிர செய்து இருக்கிறது. நமது உடலில் உண்டாகும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறிப்பாக குளிர்சாதன பெட்டியில் வைத்திருக்கும் இட்லி மாவுதான் காரணம் எனவும் அது எப்படி எனவும் பெண் மருத்துவர் ஒருவர் கூறியிருக்கும் தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதோ அந்த வீடியோ. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும், என்னடா இட்லி சாப்பிட்டு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, என்ன புதுசா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷமா எல்லாரும் காலை மாலை அந்த டிஃபன் தான் எடுத்துட்டு வராங்க. அதுலயும் மெயினா இட்லி தோசை எடுத்துட்டு வராங்க. இந்த 10 வருஷமா தான் நிறைய அசிடிட்டி, நிறைய அல்சர் பிரச்சனை, ஜர்டன் சொல்லக்கூடிய பிரச்சனை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடல் புற்றுநோய்கள், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீசிங், அதுக்கப்புறம் மூல பிரச்சனைகள், வாயில இருந்து ஆசன வாய் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம உடல் பருமன் ஆகுறது, நிறைய சுகர் பேஷண்ட்ஸ், கை கால் வலி, மூட்டு வலி, இதெல்லாம் நம்மளால நிறைய பார்க்க முடியுது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறான முறையில செய்யக்கூடிய இந்த ப்ரிப்பரேஷன்ல என்ன தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாவு அரைச்சிட்டு 1 வாரத்துல இருந்து 1 மாச காலம் வரைக்கும் வச்சிருக்காங்க. அதே இட்லியை பாத்தீங்கன்னா நிறைய எடுத்துக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மாவை அரைச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டோம்னா 10 நாள் மாவா இருந்தாலும் புளிச்ச வாடை வெளியில தெரியாது. அதே மாவை திறந்தா வெளியில வைக்க சொல்லுங்க, வீட்டுல யாராலையும் இருக்க முடியாது.